வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி, சந்தோஷம் பார்க்கலாமா? சந்தோஷம் முதல்ல பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அது எல்லார்கிட்டையும் எடுத்துன்னு வாங்க, நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்னா. அப்போல்லாம் டீ வந்த புதுசுலாம் பாரு எவ்வளோ பெரிய டீ வாங்கி வச்சுருக்கோம். அதை பார்க்க வரமுன்னா, ஐயோ நல்லா இருந்தது இதுவே பார்த்தேன், இவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ பாரு எவ்வளோ பெரிய டீ வாங்கி வச்சுருக்காங்க, வீடு இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டு மனசுக்குள்ளே அப்படி நினச்சிப்பாங்க. அதுவும் உங்களுக்கு தாக்கல்ல, தோஷம் தானே. அதுக்கு தான் சந்தோஷன்றது. அந்த சந்தோஷமே ஒரு வீடு வாங்குறீங்க, புதுசாக வாங்குறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறீங்க, எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பளை வச்சு கூப்பிட்றீங்க. அவங்களும் எப்படி பார்க்குறாங்க, பார்த்தியா இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, நம்ம தான் வாங்க முடியல, எவ்வளோ இது பண்ணியிருந்தாங்க, இவங்களே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு மனசும். ஆனால் வெளிக்கு என்ன சொல்லுவாங்க, காட்ட மாட்டேன். அப்படியேங்க சூப்பராக இருக்குதுங்க, இடம் நல்லா, வீடு நல்லா இருக்குது, வசதியாக இது, காற்று வசதி இருக்குது. ஆனால் எல்லாமே மேலோடு பேசுவாங்க. உள்ளுக்குள்ளே எல்லாமே அந்த நெகட்டிவ் இருந்துக்கின்னு இருக்கும். அதுதான் உங்களை அப்புறம் தாக்குது. சொல்கிறாங்களே, வீடு கட்டினா சந்தோஷமாக இருந்த கொஞ்ச நாள் அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, என்னான்னு தெரியல அப்படின்னு. அது தோஷம். அதனால் அதுக்கே பாருங்கள், சிலர்லாம் வீடு கட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க, யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அவங்க அவங்க வரைக்கும் செஞ்சுப்பாங்க, அவங்க பிள்ளை குட்டி அது வரைக்கும். அதுதாங்க கரெக்டு. தோஷம் அங்கே தாங்காது. ஏன்னா அவங்களுக்கு வரையும் தான் பாருங்க, யாரையும் கூப்பிடல, இல்லை அவங்க பிள்ளை குட்டின்னு சொல்ல அதுதான் மகிழ்ச்சி. அதுக்கு தேவையில்லை இல்லை எதுவும் மகிழ்ச்சிக்கு. அப்போ இவங்க மகிழ்ச்சி இப்படி தானா அப்படின்னு. ஆமாம், ஒன்றும் இல்லை, நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு இயற்கை காட்சி பார்க்குறீங்க, அப்போ எவ்வளோ சந்தோஷமாகுது. அப்போ உங்களோட சக்தி வெளியேறலை, இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா இயற்கை உங்களுக்கு கொடுக்குற அந்த சுவாசத்தில் சக்தி அதிகமாக இருக்குது. ஏன்னா சந்தோஷம் இல்லாத மகிழ்ச்சி தான் அடையிறீங்க. சந்தோஷம் தான், அது பிடிங்கன்னு வருது. ஒரு பூ மலர்ந்து அதை பார்க்குறீங்க, அது மகிழ்ச்சி. அதுவே எடுத்து அதை கட்டி நீங்கள் தலையில் வைக்கிறீங்க, அப்போ என்ன, அது சந்தோஷம். அந்த தோஷம் எப்படியே, அந்த பூ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அது ரசிக்கிறதுக்கு தானே இறைவன் கொடுத்துக்கிறான். அப்புறம் நம்ம அதை ஆரம்பிச்சிட்டோம், சாமிக்கு வைக்கணும், இது வேணும். இயற்கை எல்லாத்துக்கும் அந்த ரசிக்கிறதுக்குனே கொடுக்குது. நாம் அதை பறித்து இது பண்ணுறோம், கோயில் வைக்கிறோம், நமக்கு வச்சுக்கிறோம் அப்படின்றது. அது தோஷம். அதே பார்த்துன்னு இருந்தால் அந்த பூவை மகிழ்ச்சி தானே, அது காசு கிடையாது, நம்ம சக்தி வெளியேறாது. அதே சந்தோஷம்னா எல்லோரும் பராமரித்து அது நமக்கு தாக்கி நம்மளுக்கும் கஷ்டத்தை கொடுத்து அவங்களுக்கும் நெகட்டிவ் நீங்கிறாங்க. அதுதான் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ரிசல்ட்டு. இப்போ தெரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எதுக்கு, இப்போ நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, மகிழ்ச்சி அடைவீங்களா? ஆமாம், சொல்லுவாங்களா, நான் நேரத்தில் சந்தோஷமாக இந்த என்ன தெரியல, இன்றைக்கி காலையில் ஒரு மாதிரி கவலையாகுதுன்னுவாங்க. சந்தோஷம் நிரந்தரங்கள் உடனே காமிச்சிடும். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்குன்னா மறுநாள் ஏதாவது ப்ராப்ளத்தை கட்டுறோம். ஆனால் மகிழ்ச்சி எதுவுமே பண்ணாது. சக்தி உங்களுக்கு கூட்டம். எப்படி முன்னாள் சந்தோஷத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா, அப்போ ஜீவ சக்தி அதிகமாக இருந்தது உடம்புல. அதுவே மறுநாள் ஏதாவது பிரச்சனைன்னு யாராவது சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதை நினச்சி கவலைப்படும் போது எல்லா சக்தியும் இறங்கிடுது, போயிடுதே இல்லையா? அது மாதிரி தோஷத்துக்கு சந்தோஷத்துக்கு அது. ஆனால் மகிழ்ச்சிக்கு சக்தி கூட்டுறது. இந்த காட்சி பார்த்தியா, சாமி கூட பார்க்குறீங்க, அந்த அலங்காரம் பாருங்கள், எவ்வளோ மனசு, அப்போ மனசுக்கு ஒரு நிலை ஆகிடுதா இல்லையா? எதை நினச்சாலும் டக்குன்னு அந்த அலங்காரம் நல்லா பண்ணிக்கிறாரு, சாமி நல்லா இருக்குது அப்படின்னீங்க, அப்போ சக்தி உங்களுக்கு கூடுது. அதனால் நீங்கள் தேர்ந்தெடுங்க, மகிழ்ச்சியாக சந்தோஷமா. சந்தோஷம் இருக்க வேண்டியது ஒரு செகண்ட் மட்டும். ஆனால் யாருக்கும் கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தால, நீங்கள் மட்டும் செஞ்சீங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு தோஷம் உங்களுக்கு இல்லை. அது மகிழ்ச்சி. எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்கிறதால தான். அதேமாதிரி பேசும்போது அவர் நல்லா பேசுகிறாருவாங்க, பின்னால் போய் என்ன அவன் பேசிட்டாருவாங்க. நீ அந்த நேரத்துக்கு சந்தோஷப்படுறல, அவங்க சொன்னாங்களே நம்ம சந்தோஷமாகறோன்ட்டு, அது உடனே அங்கே போய் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, இவன் பெருசாக பேசுகிற பாரு அப்படின்ட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன். அதுவே மகிழ்ச்சியாக நீ அவங்க பேசுகிறாங்க, நமக்கு அந்த உணர்வு வந்துக்குது, அவங்க நல்லது சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்க சொல்ல அது மகிழ்ச்சி. அதுவே நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுவே அவங்களுக்கு நெகட்டிவாக போய் எல்லார்ட்டையும் போகும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்து இது
மகிழ்ச்சியா சந்தோஷமா? மகிழ்ச்சியே என்றும் நிலைக்கும், சந்தோஷம் வரும் போகும். நீங்களே உணருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம மகிழ்ச்சியாக மட்டும் இருப்போம்னு ஒரு எண்ணம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கவலை வராது. வாழ்க வளமுடன்.